நம்மளுடைய வாஸ்து பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படிக்கட்டுகள். நம்ம ஏற்கனவே படிக்கட்டு பத்தி நிறைய நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். உள்மூலை படிக்கட்டுனால பாதிப்புகள் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அந்த உள்மூலை படிக்கட்டுல எப்படி மாத்தி அமைச்சுக்கணும், அதற்கான தீர்வு என்ன, அதாவது அதற்குரிய கோயில்கள் என்ன. நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாவனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறது ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை கொடுக்கும். படிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே நான் சொன்னது வந்து ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். வெளி மூலையிலையும் படிக்கட்டு வரக்கூடாது. அதுவும் எஸ்பெஷலி வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட் அப்படின்னும் பொழுது படிக்கட்டு வரவே கூடாது. உள்மூலையில் நிச்சயமாக எந்த மூலையிலுமே படிக்கட்டுகள் வரக்கூடாது. அது வடகிழக்காக இருக்கலாம், தென்கிழக்காக இருக்கலாம், வடமேற்காக இருக்கலாம், தென்மேற்காக இருக்கலாம். படிக்கட்டு வரலாம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டோம். மேற்கு நடுப்பகுதியும் தெற்கு நடுப்பகுதியும் அதை தவிர்த்து வேற எந்த ஒரு மூலைகள்லையும் நிச்சயமாக வரக்கூடாது. பொதுவாக வடகிழக்கு மூலையில் உள்படிக்கட்டு இருக்குது அப்படின்னா அது ஆண் மகனுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும். எந்த மாதிரியான பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, நிச்சயமாக அவருடைய வேலை அப்படின்றது பாதிக்கும். அதுலேயும் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து பெரிய பாதிப்பு இருக்கும். மூளை வளர்ச்சியாக இருக்கலாம், அவர்கள் வந்து ஃபிசிக்கலி வந்து ரொம்ப டிசேபிள்டாக இருப்பாங்க. இது வந்து வடகிழக்கு படிக்கட்டு. தென்கிழக்கில் உள்முனையில் இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு நிச்சயமாக ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது அவசியம் இருக்கும். அவங்களால வந்து ஈஸியாக வந்து அவங்களுடைய டே டு டே லைஃப் ஒர்க்கை வந்து பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டினபிள் ஃபேக்டராக இருக்கும். வடமேற்கில் உள்மூல படிக்கட்டு வருது அப்படின்னா நிச்சயமாக ஆரோக்கியம் பெண்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்கும். இது வந்து இந்த நம்ம எதிர்பார்க்கவே கூடாத ஒரு வியாதிகள்லாம் வந்து நிச்சயமாக அந்த உள்மூல படிக்கட்டில் நிச்சயமாக இருக்கும். நான் அதுலேயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து இந்த வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி இருக்கக்கூடிய வயிறு, அந்த இன்டெஸ்டைன், அதை தொடர்ந்து அப்படியே யூட்ரஸ், எல்லாமே அந்த ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து குறைபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து பெரிய உடல் உபாதை அப்படின்றது ஏற்படும். 1 by 1 அது வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தென்மேற்கு உள்மூல படிக்கட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம், அதுலேயும் எஸ்பெஷலி ஆண்மகனுக்கு தான் அதனுடைய பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும். ஆண்மகனுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது பெண்ணுக்கு ஒரு பிழை இழப்பாக தான் இருக்கும். அதே போல் வடமேற்கு படிக்கட்டு வரும்பொழுது பெண்ணுக்கு உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னும் போது நிச்சயமாக அந்த குடும்ப கணவனுக்கும் வந்து அந்த பாதிப்பு அது ஏற்படுறதுக்கான சாத்தியங்கள், குறைபாடுகள் உண்டு. அந்த வகையில் இந்த உள்மூல படிக்கட்டை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும்? நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கன்சல்டண்ட்டை என்கேஜ் பண்ணி அதை அவாய்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு ஒரு 50% ஆஃப் மக்கள் வந்து வாஸ்துல நம்பிக்கை இருக்குது, ஆனால் இடம் பத்தாது அப்படின்னும்போது இந்த தவறுகள் செஞ்சிடுறாங்க. நிறைய பேர் பிளான் வாங்கி பணம் செலவு பண்ணி பிளான் வாங்குறாங்க, ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா அப்படின்றது கிடையாது. இது ஏன் அப்படின்னா, ஒன்று கணவன் மனைவிக்கு ஏற்படுகின்ற அந்த புரிதல் இல்லாத ஒரு தன்மை. ரெண்டாவது இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பில்டர்ஸ், பிளானர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் அவங்களுடைய ஒரு பெரிய உந்துதல். சார் இது எனக்கும் வாஸ்து தெரியும் அப்படின்னுவாங்க. நம்ம இதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் பட் இது ஃபேக்டா அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். மூளை படிக்கட்டுகள், உள்மூளை படிக்கட்டுகள் அப்படின்றது நிச்சயமாக பெரிய பாதிப்பை கொடுக்கும். அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. நான் இதுக்கு ஒரு சிறந்த தீர்வு அப்படின்னா கோயில் பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா 4 கோயில்கள் இதுக்கு சொல்லலாம். ஒன்று, சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் வடிவுடையம்மன். அந்த கோயிலில் நீங்கள் போய்
தரிசிக்கிறீங்க அப்படின்னும்போது, இந்த வடகிழக்குல பாதிப்பு இருக்கு அப்படின்னும்போது, நிச்சயமாக பரிபூர்ணமா அம்பாள் வந்து அதுக்கான தீர்வ நிச்சயமா குடுப்பாங்க. அந்த படிக்கட்டு தவறு அப்படின்னா, அந்த படிக்கட்ட எடுத்துட்டு நீங்க மாற்றி அமைக்க தான் வேண்டும். அதேபோல தென்கிழக்கு அப்படின்னா, நீங்க நிச்சயமா வந்து காஞ்சிபுரத்தில இருக்கக்கூடிய அம்பாள். அந்த அம்பாள நீங்க தரிசிக்கிறீங்க அப்படின்னும்போது, காமாட்சிய அதற்கான தீர்வை காமாட்சி அம்மன் நிச்சயமாக குடுப்பாள். வடமேற்குல இருக்கு அப்படின்னும்போது, நிச்சயமாக நீங்க செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா, ஆஞ்சநேயர பிடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அ முடிஞ்சா நாமக்கல் ஆஞ்சநேயருடைய வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும். ஆஞ்சநேயர் இதற்கான தீர்வை நிச்சயமாக குடுப்பார். அதேமாரி தென்மேற்குல தவறு இருக்குன்னும்போது, பொன்னியனூர் மாரியம்மன் நிச்சயமாக அதற்கான தீர்வை குடுப்பார்கள். நீங்க இந்த கோயிலுக்கு போய் ரெகுலரா வழிபடுறீங்க அப்படின்னும்பொழுது, உங்க மனது மாற்றப்படும். அந்த எண்ணங்கள் மாற்றப்படும். அதற்கான தேவைகளும் உங்களுக்கு ஏற்படும். அந்த தேவைகள் ஏற்படும்போது, அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக்கி தருவார்கள். அந்த வாய்ப்புகளை நீங்க கரெக்ட்டா பயன்படுத்தி, அந்த மாற்றங்கள் என்ன செய்யணுமோ, அத நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னும்போது, நிச்சயமாகல உயிர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காப்பாற்றப்படும். முதல்ல உயிர் காப்பாற்றப்படும். பின்னர் வந்து பொருளாதாரத்தில வளர்ச்சி, ஒரு நல்ல சுமூகமான, அன்பான, ஆரோக்கியமான, சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா மாறும். உடனே நீங்க ஒரே நாள்ல கோயிலுக்கு போயிட்டு, அடுத்த நாளே இடிச்சு, முடிச்சு கட்டிட்டு நடக்கும் அப்படின்னா, அது சாத்தியம் இல்ல. வாஸ்து இட் வில் மேக் யூ லிவ் ஹேப்பிலி, டெஃபினெட்லி பட் நாட் இம்மீடியட்லி. உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஆனா, ஒரே நாள்ல அது நடந்துருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின். ஒரு சிலருக்கு ரொம்ப குறுகிய காலத்துல ஏற்படும். ஒரு சிலருக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இட் மேட்டர்ஸ். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய கர்ம வினைகள் அப்படின்றது வந்து இங்க பெரிய ரோல ப்ளே பண்ணும். அந்த வகையில இத நீங்க மாத்தி அமைச்சுக்கிறீங்க அப்படின்னும்போது, நிச்சயமாக அந்த தீர்வு உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக அமையும். ஒரு சிலருக்கு முடியாது அப்படின்ற பட்சத்தில, நிச்சயமாக அந்த வீட விட்டு வேற இடத்துக்கு போறது ஒரு அட்வைசபிளா இருக்கும். ஏன்னா, ஒரு சிலருக்கு வந்து அ பாக பிரிவினைகள் இருக்கும். நான் வந்து எங்க அண்ணன் கேட்காம, தம்பி கேட்காம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நீங்க வந்து கூட்டு குடும்பமா இருந்தீங்க அப்படின்னா, தயவு செய்து ஒரு சில நாட்கள் வந்து இருக்கிற இடத்த விட்டு தவறான வீடு அப்படின்ற பட்சத்தில உள்முறை படிகள் தவறாக இருக்கும்போது, ஒரு நல்ல வீட்டுக்கு போய், அந்த வீட்ல வாழறது நல்ல மாற்றத்தை குடுக்கும். இந்த வகையில சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது, கோயிலுடைய வழிபாடுகள் நிச்சயமாக பெரிய மாற்றத்த உங்களுக்கு உங்க மனசுல முதல்ல ஏற்படுத்தும். அதுக்கான வழிமுறைகள் பிறக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ நீங்க யூஸ் பண்ணி, நிச்சயமாக உங்களுடைய தேவைகள பூர்த்தி செய்ய முடியும். அதனால தான் கோயிலுடைய வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து நாங்க சொல்றது. கோயில் ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். அந்த கோயிலுடைய வழிபாடு ரெகுலரா ஒரு நாள் இல்லனாலும் நிச்சயமா ஒரு நாள் நடக்கும் அது. ஆகையால கெட்டியமாக உங்களுக்குரிய கோயில நீங்க புடிச்சுட்டு நீங்க வழிபடும்போது, உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயத் துடியிலே சரணம். ஆண்டாள் பிச்சக்குலிங்கம் துடியிலே சரணம் சரணம் சரணம்.